வெய்யிற மலைக்கு சுட சுட பஜ்ஜி செய்யலாம் வாங்க. அரிசி மாவு, கடலை மாவு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வந்து அளவாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே மாவு வந்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்தால் போதும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு ட்ராப் நம்ம போட்ட உடனே மேலே எழுந்து வருது பாருங்கள், எலும்பி வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி போடும்போது தான் பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இது வந்து பிகினர்ஸும் கூட செய்யலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போடும்போது அந்த வால்னு சொல்லுவாங்க, அந்த வாலெல்லாம் இல்லாமல் நல்லா ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்லேயே நம்ம செய்யும்போது இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். அளவு வந்து நம்மளுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.